ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. எப்பொழுதப்பா எனக்கான நல்ல காலம் வரும், எனக்கான விடியல் ஒன்று வராதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய். யாரை நம்புவது, யாரை நம்ப வேண்டாம் என்று எதுவுமே புரியவில்லை. அனைவரின் மீதும் நான் அன்பு வைக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டும் அனைவரும் துரோகம் செய்கின்றார்கள். சில பேர் சொல்லிக்கொண்டு போகின்றார்கள், சில பேர் சொல்லாமலேயே என்னிடம் பேசாமல் சென்று விடுகின்றார்கள். எனக்கென்று ஒரு உண்மையான உறவு கூட இல்லை. நான் உயிராக உண்மையாக நேசித்த என் துணையும் இப்பொழுது என்னிடத்தில் பேசுவதில்லை. அவருக்கும் என்னை பிடிக்காமல் சென்று விட்டது. இவ்வுலகிற்குள் நான் பாரமாக இருக்கின்றேன். மிகவும் துரதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் என்பதே எனக்கு கிடைக்காது என்று பல விதத்தில் நீ என்னிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அந்த புலம்பல்களில் தெரிகிறது உன்னுடைய வலி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று. நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிலிருந்து வரும் வார்த்தைகள், வெறும் உதட்டில் பேசுவது அல்ல என்பதும் எனக்கு தெரியும். உனக்கென்று ஒரு உண்மையான உறவு கூட இல்லை என்று நீ கவலைப்படுகின்றாய். ஆனால் உனக்காகவும் சில உண்மையான உயிர்கள் இருக்கின்றன தங்கமே. உன்னுடைய துணையை பிரிந்ததினால்தான் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றாய். ஒரு உண்மையை சொல்லவா, உன்னுடைய துணையும் உன்னை பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன்னிடம் பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். பலமுறை உன்னிடத்தில் பேச முயற்சி செய்தும் அவை யாவும் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது அவர் உன்னை தேடி ஓடோடி வரப்போகின்றார். தலை தெறிக்க உன்னிடம் பேசாமல் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்றது போல உணர்கின்றார். நீ இல்லாமல் நான் இனி ஒரு நொடியும் இருக்க மாட்டேன். இனி பிரிவு என்பதே நமக்குள் வேண்டாம், எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்போம் என்று கூறி உன்னை தேடி உன்னை சந்திக்க உன் வீட்டு வாசலுக்கு ஓடோடி வருகின்றார். அவரை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டத்தான் வேண்டும். அவர் மீது தவறு 1000 இருந்தாலும் அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். நீ அதற்கான தண்டனையை நீ கொடுத்து விட்டாய். இதுவரை நீ பேசாமல் இருந்தாய், சரி. இனிமேல் நீ பேசிதான் ஆக வேண்டும். அதுதான் நன்றாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கும் அதுதான் நல்லது. நீ கண் கலங்காமல் இரு, தைரியமாக இரு. அவராகவே உன்னை தேடி வரக்கூடிய காலமும் நேரமும் பொருந்தி வந்துவிட்டது. கூடிய விரைவில் உன்னிடத்தில் வர வைப்பேன். அவருடைய அன்பு உண்மையானது. உன்னிடம் இல்லாமல் அவர் வேறு எங்கும் செல்ல மாட்டார். நீ இல்லாமல் அவரும் இல்லை. அதனால்தான் உன்னை தேடி ஓடோடி வருகின்றார். அவரை ஏற்றுக்கொள் தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.